சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோவில் சப்தம் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனர் அறிவழகன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, MS பாஸ்கர், ரெடின் கிங்ஸ்லி இப்படி ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரியில் 3 மருத்துவ மாணவர்கள் மர்மமான முறையில் இறக்குறாங்க. இதனால் அந்த மருத்துவக் கல்லூரியில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா தகவல் பரவுது. இதை அறிந்து உண்மையாகவே அமானுஷ்ய சக்தி அந்த கல்லூரியில் இருக்கா, இல்லை இது ஒரு கட்டுக்கதையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக கல்லூரியின் நிர்வாகம் அமானுஷ்யங்களை பற்றி ஆய்வு மற்றும் விசாரணை மேற்கொள்ளும் படத்தினுடைய நாயகன் ஆதியை மும்பையிலிருந்து வர வைக்கிறாங்க. இவர் அந்த கல்லூரியில் நடந்த அந்த மரணத்தினுடைய பின்னணியை ஆய்வை மேற்கொள்கிறாரு. அப்படி மேற்கொள்ளும் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. அப்போது கல்லூரி பேராசிரியர் அதே போல் மேற்படிப்பு மாணவியுமான லக்ஷ்மி மேனனை ஒரு அமானுஷ்ய சக்தி பின்தொடர்றதை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. யார் அந்த அமானுஷ்ய சக்தி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது அது ஒரு ஆன்மா இல்லை, 42 ஆன்மாக்கள் அந்த இடத்துல இருக்கிறது தெரிய வருது. அந்த 42 ஆன்மாக்கள் யார், இறந்து போன இந்த 3 மருத்துவ மாணவர்களுக்கும் அந்த ஆன்மாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சப்தம். இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய ஆதி, அதாவது ஆவி மற்றும் ஆன்மாக்களை ஆய்வு செய்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அறிஞ்சு, அதாவது கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த படத்தினுடைய நாயகி லக்ஷ்மி மேனன் வழக்கமான கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை சிறப்பாக பண்ணி மக்கள் மனசில் இடம்பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே போல் சிம்ரன், லைலா, ராஜு மேனன் இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் 2ஆம் பாதியில் ஒரே நேரத்தில் அறிமுகமாகிறதுனால இவங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் போகுது. ஆனால் இவங்களுடைய திரையிருப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு திகில் படங்கள் மாதிரி காட்சிக்கு காட்சி நல்ல விட்டுருக்காங்க ஒளிப்பதிவில். அதே போல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை தமன் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டிருப்பார் போல இருக்கு. அதை திரையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. பின்னணி இசையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய நம்ம அறிவழகன் ஈரம் படத்தின் மூலமாக ஆத்மாக்களை தண்ணியில் பயணிக்க வச்சு நம்மளை மிரள விட்டுருப்பாரு. இந்த படத்தில் சப்தங்களின் மூலமாக ஆத்மாக்களை பயணிக்க வச்சு நம்மளை மிரள விட்டுருக்காரு. முதல் பாதி ஏதோ ஒன்று நம்மளை பண்ணுற மாதிரி நம்மளை உணர வச்சு சப்தங்களின் மூலமாக நம்மளை மிரள விட்டுருக்காரு இயக்குனர். 2ஆம் பாதியில் பிளாக் மேஜிக் எல்லாம் காட்டி நம்மளை ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்தங்களின் மூலமாக தொடர்ந்து நம்மளை ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் 2ஆம் பாதியில் அது புரியாமல் இருக்குது. பட் இந்த சப்தம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சியாக நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. சப்தங்களின் மூலமாக நம்மளை நல்லா வச்சிருக்காரு அறிவழகன் இயக்குனர். இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த மாதத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.